ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர் இங்கே தாங்க இருக்கோம். இந்த கடைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடையை ஒரு ஸ்பெஷாலிட்டி தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. அப்படி தான் நம்மளும் இங்கே வந்திருக்கோம். நீ ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நானும் ஒரு செலிபிரிட்டி தான். என்ன அப்படின்னா, இந்த கடையில் ஃபுட்டீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கடை அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா இங்கே வந்து வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது, எல்லா ஐட்டமுமே இருக்குது. அதையும் தாண்டி எல்லாமே பட்ஜெட்டில் இருக்குங்க. ஒரு ஃபுட்டிக்கு இந்த கடை தான் பெஸ்ட்டு கடை அப்படின்னு சொன்னால், இங்கே என்னென்ன இருக்குது, என்னெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, என்னெல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே வந்து எல்லாமே மஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சில கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் வந்து ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். இந்த கடையில் இது ட்ரை பண்ணு, இங்கே வந்து நண்டு ட்ரை பண்ணு, இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே மஸ்ட் ட்ரைங்க, எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நான் இப்போ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நீங்களும் என் கூட வாங்க. நம்ம கடை வந்து எத்தனை வருஷமாக இங்கே இருக்குண்ணே? இது வந்து காம்பவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி 7வது வருஷம் ரன்னிங்கில் இருக்குது வெற்றிகரமாக. நம்ம கடைக்கு ஸ்பெஷல் ஐட்டம்னு ஒன்று சொல்லுங்கள். நம்ம கடையே ஸ்பெஷல் தான். நம்ம கடைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா என்னென்னா போட்டி இருக்கும், நுரையல் இருக்கும், வவால் மீன் இருக்கும், ரெகுலராக இருக்கும். அப்புறம் கிழங்கா மீன் இருக்கும், ஐலா மீன் இருக்கும். இதெல்லாம் ரெகுலரு. இன்னைக்கு ஸ்பெஷல் லெக் பீஸ் போட்டிருக்கேன். ஸோ அதாவது டேக்கு டே ஒவ்வொரு ஸ்பெஷலாக. இன்றைக்கி வந்து இப்போது வேலைக்கிழமைனா வேலைக்கிழமை ஒரு அப்படிலாம் கிடையாது. என்ன நமக்கு 50 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் இன்றைக்கி, அதெல்லாம் 70 ரூபா. ஏன்னா மீன் ரேட்லாம் ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்க முடியல. அதனால் 70 ரூபா. கீழே இருக்கிறதெல்லாம் 50 ரூபா. அந்த இதெல்லாம் அது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். சைடிஷ் மட்டும் சாப்பாடு வந்து 50 ரூபா தான். அன்லிமிட்டெடு. சிக்கன் குஸ்கா 1 டைம் வரும். வெரைட்டி ரைஸு, ஒயிட் ரைஸ்லாம் அன்லிமிட்டட் சாப்பிட்லாம். எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். 50 ரூபா. இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யங்ஸ்டர் கூட்டம் தான் இருக்குது. ஆமாம். லைக் யங்ஸ்டர்ஸ்லாம் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்ல பேச்சுலர்ஸ் பசங்க தான் நிறையா வராங்க. அவங்க வருவாங்க. நைட்டில் மட்டும் இப்போ 10 ரூபா ஏற்றிருக்கேன், 60 ரூபா ஆக்கியிருக்கேன். இட்லி தோசை அன்லிமிட்டெடு. ஒரு பரோட்டா, ஒரு சப்பாத்தி, 2 இட்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இட்லி தோசை எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம். 50 ரூபா. 60 ரூபா. இப்போ கடை பார்த்தீங்கன்னா டைமிங் இந்த மாதிரி எதாவது இருக்கா? அதாவது 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பிரதர். காலையில் இல்லையா? காலையில் இல்லை பிரதர். இது நாங்களே உழைக்கிறனால தான் இந்த இதை கொடுக்க முடியுது. ஆக்சுவலாக சுற்றி நீங்களே தான் வேலை. ஆமாம். எல்லாத்தையும் இப்போ மீன் இன்னும் குளிக்க கூட இல்லை. மீன் மார்க்கெட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே கூட்டம் வந்துச்சு, அப்படியே இருந்தேன். ஸோ டைமிங் எப்படி? டைமிங் மத்தியானம் 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 3 மணி வரைக்கும் இருக்கும். ஆனால் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு குஸ்கா காலி ஆகிடும், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா காலி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா எல்லாமே சாப்பிட்லாம். நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 9-9:30 காலி ஆகிடும். ஸோ ஒரு 1.5 மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடலாம். அவ்வளோ கடை காம்போ வந்து 1.5 மணி நேரத்தில் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் வெறும் மாவு மட்டும் இருந்ததுன்னா அது தனி ரேட்டு. தோசை மட்டும் 5 ரூபாய்க்கு இப்போ வெறும் தோசை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு. இது அன்லிமிட்டட் சாப்பிட்றவங்க நேரமே வந்தாங்கன்னா சாப்பிட்லாம். இப்போ நம்ம கடை இங்கே இருக்குது இல்லையா, இந்த இப்போ கடை நடத்துகிற மூலிமா ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். எல்லாம் சப்போர்ட்டு தான் பண்ணுறாங்க. நம்ம சூப்பர் எல்லாம் சப்போர்ட்டு. நல்லா பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுன்னா கூட கேளுங்க அப்படி சொல்கிற மக்கள் தான் இருக்காங்களோட. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதெல்லாம் யாருமே கிடையாது. நம்ம கொடுக்குற அன்னதானம் மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து அதை வந்து யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. 1-2 பேர் பண்ணுறத இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக பசிக்குது. உள்ளே போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி நான் ட்ரை பண்ண போகிறேன். பிரியாணியோட சேர்த்து மீனையும் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் வாங்க. பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க எல்லாருமே. கடையை பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு ஒரு குஸ்கா மீன். குஸ்காவே முடிஞ்சுதான். நம்ம நேரம் பார்த்து குஸ்கா பிரியாணி எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நமக்கு எழுதிக்கிறது ஒயிட் ரைஸ் தான் நினைக்கிறேன். ஸோ சேட். குழம்புலாம் உள்ளே இருக்குமா? ஓகே சூப்பர். ஸோ குழம்புலாம் உள்ளே இருக்கும், ஒயிட் ரைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போய் குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்போட சேர்த்து நம்ம இந்த மீனில் ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக. அந்த சேர்ந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன்
என்ன தெரிகிறது? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு ஊற்ற போகிறோம். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? மட்டன் ஏன்ட்டு என்ன சொன்ன? மீன் குழம்பு ஊற்ற போகிறோம். மீன் வந்து நம்ம பீஸ் வாங்கிக்கலாம். இங்கே வந்து குழம்பு மட்டும் இருக்கு. ஓகேண்ணே. இருக்குல்ல, சாரி பார்த்துக்கோங்க. மீன் குழம்பும் சிக்கன் குழம்பும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம கடையில் ஸ்பெஷல் இது மீன் போன்லெஸ்ஸா? சரி, இது கடையோட ஸ்பெஷலே நம்ம வாங்க போகிறோம். அண்ணன் நம்ம கேட்காமலே ஹீட்லாம் பண்ணி தராரு. நல்லா விரும்பும் போது நம்ம அண்ணனோட ஸ்பெஷலே இருந்தாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்க்கவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிரியாணி மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. வடை போச்சு. நம்ம நாளைக்கே வரோம் சாப்பிட்றோம் நம்ம பிரியாணி. அது ஒன் டைம் கொடுக்குறதுனால தான் இவ்வளோ நேரம் இருந்தது. இதே அது அன்லிமிட்டடாக இருந்தால் எப்பயோ காலியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு, ஸ்பெஷல் மீன் வாங்கியாச்சு, போயிட்டு ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மீன் குழம்பு எடுத்து சாப்பிட்றதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. விக்ரம் வேதா படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த நல்லி எலும்பு அதை சாப்பிட்றதுக்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி இப்போ நம்ம மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கான ப்ரொசீஜர் பார்ப்போம். நல்லா மீன் குழம்புல சாப்பாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் மீனை எடுத்து, தெரியுதா சூடு, நல்லா சூடு, அதை கொஞ்சமாக விற்க வர முடியல. ஸோ இந்த மாதிரி பீஸை எடுத்து வச்சு மீன் குழம்பு குக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல். நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் மீனை பற்றி அப்புறமே சொல்லலாம். குழம்பு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. அதாவது இந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு அந்த பழம்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்குது. அதில் நான் கேமராமேனை விட்டு எல்லாத்தையும் நானே சாப்பிடுவேன். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா ஐயா வாய் ஊறுதானே. ஸோ அவ்வளோ செம்மையாக இருக்குது, அவ்வளோ வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீனை மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பார்க்கும்போது அந்த ஃப்ரெஷ்ஷும் தெரியுது, அந்த கலர் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. அல்டிமேட்டு வேறு லெவலு. போனே இல்லை, அது சொல்லி தான் கொடுத்தாங்க. போன்லெஸ்ன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனாலும் ஏதாவது ஒன்று அங்கே எங்கே இருக்க முடியாது, அது கூட இல்லை. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் அப்புறம் இந்த பேச்சுலர்ஸ் அவங்களாம் இந்த கடையை கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ மீன் குழம்பு நம்ம ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து சிக்கன் குழம்பு. ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து தனியாக சாப்பிடுவோம், அதோடு சேர்த்து. சூப்பர்ண்ணா, வேறு லெவல்ண்ணா. பார்த்தீங்களா, வேறு லெவல்ண்ணா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுறப்போ ஓகே நல்லாயிருக்கு. ஆனால் மீன் குழம்பு தான் பெஸ்ட்டு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சிக்கன் நல்லாயிருக்கு, நல்லா இல்லை அப்படிங்கிறதுல மீன் குழம்பு டேஸ்ட்டு இன்னும் நாக்கில் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நண்டு இப்போ ரொம்ப ராகு, கடைகள் ரொம்ப ராகு, நம்ம கடைக்கு மட்டும்தான். கூட வாங்க. கரெக்டாக நம்ம வர நேரம் நண்டு வந்துருக்கு, வேறு லெவல். ஸோ இப்போ வந்து நம்ம நண்டு இப்போதான் மூளை ஜாஸ்தி இல்லை.
இருக்கு. சீக்கிரம் ஆகும். पूरा वेस्ट कर दिया मेरा काम. चलो ना वेस्ट कर. பா சூடாக இருக்குங்க பயங்கரமாக. என்னடா லுக்கு கேமராமேன் வேறு பார்த்துனே இருக்கிறான். வாங்கி தானே வேணே சாப்பிடுவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் லெவல். அதாவது மீன் குழம்புக்கு அடுத்து நான் இது சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு இருக்குது நண்டு குழம்பு. ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா சுடுது சூட சூட காப்பிரைட் சொல்கிறோம் சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு ட்ரை பண்ண போகிறோம். ஒரு ஃபுல் நண்டு நமக்காக பார்த்தீங்களா அவ்வளோ வருஷம் இருக்குது பார்த்தீங்களா சூடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சின்ன பீஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இதாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. பர்ஃபெக்ட் நண்டு, பெஸ்ட்டு நண்டு. ஆக்சுவலாக ஒரு உண்மையை சொல்லணும்னா நிறைய முன்னாடி நண்டு சாப்பிட்டதே இல்லை. சீரியஸாக தான் சொல்கிறேன். கேமராமேன்ட்ட தான் கேட்டேன் இது எப்படி சாப்பிட்ணும், எந்தெந்த பீஸை சாப்பிட்ணும், எதையெல்லாம் துப்பணும்னு இப்போ தான் நான் கேமராமேன்ட்ட கேட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சீரியஸாக ஒர்த்து செம்மையாக இருக்குது. கேட்குதா கேமராமேன்? எல்லாமே பர்ஃபெக்ட். One eternity later. ஸோ பார்த்தீங்கன்னா தட்டில் அந்த எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. கடைசி வாங்கிங்க முடிச்சுட்டு அழகாக நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மஸ்ட்டு ட்ரை. இங்கே இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு சாப்பிட்டதுனால அந்த சளி இதெல்லாம் நல்லா முடிஞ்சிருக்கு, சூப்பராகவே முடிஞ்சிருக்கு. ஸோ கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் தரன் சிங் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா 3rd கிளாஸ், அதாவது அந்த 3rd கிளாஸ் போர்டு இருக்கிற இடத்துலையே கடை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு ட்ரை. எல்லாருமே நீங்கள் வந்து பேச்சுலராக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சண்டே பசங்களோட அட்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா லட்டி கடைக்கு போகிறது அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ண அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இப்போ நாங்கள் என்றைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை நாள் வந்திருக்கோம். இதே சண்டே வந்துருந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சண்டே இங்கே நிறைய ஐட்டம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுளாகவும் இருக்கும் நிச்சயமாக. ஸோ கடைசி வாங்கி இதோட நம்ம வந்து மாதம் முடிச்சுக்கிறோம். அதாவது சளி பிடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அண்ணன் கொடுத்த நண்டே வந்து ஒரு டாக்டர்லேயே பிஹெச்டி பண்ண ஒரு நண்டாக இருக்கும் போல். என்னென்ன சொல்றான் பாருங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே இருக்க எல்லாமே மஸ்ட் ட்ரை. இது கொஞ்சம் சுமார், இது கொஞ்சம் அப்படி, இது கொஞ்சம் இப்படி, அப்படிலாம் இல்லை. எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மீன் குழம்பு. சூப்பராக இருக்குது, டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ இலையை நான் எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பார்த்துங்க. அந்தளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. இருக்கவே ரொம்ப பிடிச்ச மீன் பிடிச்சிருந்து மீனை தாண்டினா இந்த பீஸுங்க. வெஜ்ஜில் முருங்கைக்காய் சாப்பிடுவோங்களா, அந்த மாதிரி அந்த எசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு துப்பிடலாம். 3 நாள் முழுங்கிடலாம். நான் ஒரு 2 இது முழுங்கிட்டேன். முழுங்கலாம், தாராளமாக முழுங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி உள்ள ஒருத்தர் இருக்கான். இதான் கடைசி பீஸு.
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது பெஸ்ட்டாக இருக்குங்க. அக்கா, நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் மக்களுக்கு வந்து இந்த சிறப்பான பணி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது இன்னும் பல வருஷம் கன்டினியூ பண்ணணும்னு இருக்குது. இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்ணும். தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக எல்லோரும் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ அண்ணனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா, அதாவது அண்ணனே தனியாக எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ரொம்ப பிஸியாகவே இருக்கீங்க. இந்த கடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்போ இனிஷியேட் ஆச்சு? நார்மலாகவே எங்களது ஹோட்டல் பிஸ்னஸ் தான். அவர் 13 வருஷமாக ஹோட்டல் தான் வச்சுருந்தாரு. இப்போது இந்த காம்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணார். அங்கே ஒரு ஆஃபர் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த காம்போ ஆஃபரு. ரொம்ப நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் நாங்கள் 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கால் போட்டு அப்புறம் நிறைய என்னென்னலாம் பண்ணலான்னு யோசிச்சு பண்ணது தான் இது. இப்போ நம்ம கடைக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க. இவங்க சொன்ன வார்த்தை வந்து எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. லைக் எங்களை வந்து இதாக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு திருச்சி காலேஜில் கூப்பிட்டு அவங்களோட 100th இயர்க்கு அப்போ எங்களுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அந்த காலேஜில் கூப்பிட்டு அவார்ட் கொடுத்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக விஜய் சித்து வந்தது. அவர் வந்து கையெடுத்து நின்று கும்பிட்ட ஒரு விஷயம். அவர் அவ்வளோ பெரிய ஆள். அவர் வந்து எந்திரிச்சு நின்று நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய சர்வீஸ்னு சொல்லிட்டு அவர் கையெடுத்து கும்பிட்டது ஒன்று. நிறைய பேர் இவங்கெல்லாம் தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ், தெரியாத செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நிறைய விஷ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். இவங்க சொன்ன வார்த்தைலாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நம்ம கடைக்கு வந்து இப்போது இங்கே வந்து சாப்பிட்றது மட்டும் தானே, இல்லை ஆர்டர் அந்த மாதிரி எதாவது இருக்கா? ஆர்டர் நாங்கள் பெருசாக எதுவும் எடுத்து பண்ணுறதில்ல. ஆள் இல்லை, அதுவும் அந்த அளவுக்கு மேன் பவரும் இல்லை. அந்த அளவுக்கு எங்களால் கொண்டு போய் கொடுக்க முடியாது. கடையில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுப்போம். பார்சல் கேட்டாங்கன்னா பார்சல் கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ நம்ம டீம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னா எல்லா ஐட்டமுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் மென்ஷன் பண்ணி தனியாக சொல்ல முடியல, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கடையில் டீமில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க? மாஸ்டர் தான். மாஸ்டர் 13 வருஷமாக கடை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவர் தான் இருக்கார். ஒரே மாஸ்டர் தான். நான், அவர், அப்புறமேட்டு கூட எப்பயுமே வாஷிங் அக்கா இருப்பாங்க. அவங்க ஒரு 4-5 வருஷமாக இருக்காங்க. எல்லாருமே ஒரு டீமாக தான் செஞ்சு இதை பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஓகே, சூப்பர் தான். இந்த ஒரு ஒர்க் வந்து இன்னும் நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணோம். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து உங்களை பாராட்டுவாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.